மகிழ்ச்சிப்படுவதாக. வாசித்த வேத பகுதியிலிருந்து 17ஆம் 18வது வசனத்தை திரும்பவும் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 17-18. அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் கட்டுரையாக. இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த பாடு மரணங்கள் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். கட்டுரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த பாடு மரணங்களை நாம் நினைவு கூர்ந்தாலும் இது இந்த பாடு மரணங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தபோது தேவதூதன் தோன்றி இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னது எப்படியோ அதே போலதான் இன்றைக்கு நாம அனுஷ்டிக்கிற இந்த குட் ஃப்ரைடே, இந்த பெரிய வெள்ளி, புனித வெள்ளின்னு சொல்லுகிற இந்த நாள் முழு உலகத்திற்கும் ஒரு நற்செய்தி நாள். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சரீர பிரகாரமாக அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டது, சிலுவையில் அறையப்பட்டது, அவருடைய வேதனைகள் இதெல்லாம் நினைவு கூர்ந்தாலும், ஆனால் இது ஒரு நல்ல ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல நற்செய்தியின் ஒரு நாள். எனக்காக, என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய மீட்புக்காக நான் பரலோகம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக வானத்தையும் பூமியையும் படைத்த தேவாதி தேவன் மண்ணு உருவெடுத்து இந்த உலகத்தில் வந்து எனக்காக மரித்தாரே, அது ஒரு மகிழ்ச்சியின் நன்னாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 வசனம் சொல்கிறது, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இங்கே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அந்த குழவி வண்டு குழவிலாம் ஒரு நேரம் கொட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கொடுக்கு முறிஞ்சு போகும். தெரியுமா உங்களுக்கு? கொடுக்கு பொறியுமா? கொடுக்கு முறிஞ்சு போகும். இந்த பாதாளத்துக்கு ஒரு கொடுக்கு இருந்துச்சு. அது இயேசு சாமி சிலுவையில மரித்த உடனே அந்த கொடுக்கு என்ன செஞ்சது? உடைஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த பாதாளம் அந்த கொடுக்கனால வேதனைப்படுத்த முடியாது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? அதான் சொல்லப்பட்டிருக்கு, மரணமே மரணத்துக்கு ஒரு கோடு இருந்துச்சு, ஒரு கொடுக்கு இருந்துச்சு. அதை வச்சு முழு உலகத்தையும் அந்த மரணம் என்ன செஞ்சது? வேதனைப்படுத்திட்டு இருந்துச்சு. இந்த வேதனையுடைய, அதாவது நீங்க முழு வேதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் என்ன செய்தது? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது பாரு, உனக்கு பாவம் என்ன செய்யுது? உன் வாசப்படியில படுத்து கிடக்குது. இந்த பாவம் உன்னை என்ன செய்யுது? மரணத்துக்கு நேரம் கொண்டு போகுதுன்னு சொல்லி நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சது? சுட்டி காட்டி கொண்டே, குத்தி காட்டி கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம். இந்த நியாயப்பிரமாணம் பாவத்தை சொல்ல சொல்ல இந்த பாவம் என்ன செய்தது? மரணத்தை என்ன செஞ்சது? பிறப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பாவம் செய்யற மனுஷன்லாம் மரணத்தை என்ன செஞ்சுட்டு இருந்தா? சுதரிச்சான். அவன் பாதாளம் அந்த மரணத்தை அவன் சகோதரிச்சான், அவன் சுதந்திரித்தான். பாவம் செய்யற எந்த ஆத்மாவும் என்ன செய்யும்? சாவும். ஸ்தோத்திரம். பாவம் செய்யற மனுஷனுடைய ஆத்மா சாவுன்னு சொன்னா அவனுடைய ஆத்மாவில் தேவனுடைய சமாதானமோ தேவனுடைய பிரசனத்தையும் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஒரு இருளையும் ஒரு
கலக்கத்தையும் தான் பார்க்க முடியும். அப்ப இந்த பாவம் மரணத்துக்கு நேராகவும் மரணம் பாதாளத்துக்கு நேராகவும் முழு மனுக்குலத்தையும் வழி நடத்தி கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததினால, சிலுவையில மரித்ததினால, இரத்த சிந்தி மரித்ததினால இந்த பாதாளத்தின் வல்லமையும் மரணத்தின் வல்லமையும் பாவத்தின் வல்லமையும் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது இருந்ததான காரியத்தை என் தேவனே செய்யும்படிக்கு கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பலியானார். சரி, இந்த பாடு மரணங்களை கொஞ்சம் நம்ம தியானிப்போம். இதோடைய ஆரம்பம் என்ன அப்படின்னா கெத்செமனே தோட்டம். இந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடு மரணங்களுக்கு போவதற்கு முன்பதாக போய் ஜெபம் பண்ண போகிறார். பார்த்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 3 சுவிசேஷங்களிலும் இந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாடு மரணங்களுக்கு போவதற்கு முன்பதாக பிதாவை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46 வசனங்கள், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 42 வசனங்கள், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39 முதல் 47 வசனங்கள். இந்த வேத பகுதியில் எல்லாம் ஒரு 3 காரியங்களை பார்க்க முடியும். திரும்பவும் சொல்கிறேன், மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36 முதல் 46, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32 முதல் 42, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39 முதல் 47. இந்த 3 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்துல ஒரு 3 காரியங்களை முக்கியமா பார்க்க முடியும். முதல் காரியம் என்ன? வாஸ்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்களோட கெத்செமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்க இங்க உட்கார்ந்துருங்கள் என்று சொல்லி துக்கமடையவும் யாகுலப்படம் தொடங்கினார். நீங்க இங்கே தங்கி என்னோட கூட விழித்தீர்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். முதல்ல பார்க்கிறோம், இந்த ஜெபத்துல முதல் காரியம் தேவ சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொள்வார், நீங்கும்படி கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த நாட்கள், அவர் பிதாவோடு இருந்த நாட்கள் தேவனாக இருந்தார். பரலோகத்தில் இருந்த நாட்கள், பரலோகத்தில் இருந்து பிதாவை விட்டு இந்த பூமிக்கு வந்த பொழுது முழுக்க 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 அவர் மனுஷனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிதாவுடைய பரலோகத்தின் வல்லமையினால அவர் அற்புதங்களை செய்தாலும் அடையாளத்தை செய்தாலும் முழுக்க முழுக்க மனுஷனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு வரப்போகிற பாடுகள் வேதனைகளை நினைச்சு அந்த பாத்திரத்தை அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுங்க. அது இதுக்காகத்தான் வந்த சுவிசேஷங்களை நீங்க பார்க்கும்போது அவர் சீசர்கள்ட்ட அதிகமா சொன்னது, மனுஷகுமார பிரதான ஆசிரியராலும் மூப்பராலும் ஆகாதவன் தள்ளப்பட்டு அவரை கொலை செய்து சிலுவையில் அறைவாரு, ஆனால் 3ஆம் நாள் என்ன செய்வாரு? உயிரோடு எழுந்திருப்பாரு. எல்லா சத்தியம் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாம இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க. தேவாதி தேவன் தேவகுமாரன் இந்த உலகத்துல அவர் மனுஷனா இருந்தாரு. அந்த மனுஷிடத்துல அவர் ஜெபம், அந்த அந்த தன்மையில் அவர் ஜெபம் பண்ணும்போது, இந்த பாடுகளை நினைக்கும் போது ஒரு வேதனை,
உமக்கு சித்தமானால் இதை என்னை விட்டு என்ன செய்யட்டும். இதை கவனிங்க. இதில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் விரும்பாத, நாம் கடந்து போக முடியாத, நமக்கு இஷ்டம் இல்லாத சில பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கும் போது நம்ம விரும்புகிற, ஆண்டவரே இந்த பாதை வழியா நான் போக வேண்டாம், நான் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறோம். நான் கர்த்தர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி செய்வாங்க. நான் உனக்காக நான் என்ன செய்யறேன், கெட்சமனேல ஜெபம் பண்ணது ஆண்டவர் அதைத்தான் செய்யறேன். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பாத்திரம்னு சொல்றது முழு, ஏன்னா அவர் பாவம் அறியாதவர். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவர் பாவம் இல்லாம அவர் பிறந்தார். அவர் வளர்ந்த போதும், அவர் இருந்த போதும், அந்த 33 வருடங்கள் வாழ்ந்த போதும், சிலுவைக்கு செல்லுகிற வரையிலும் பாவம் என்பது அவரிடத்திலே துணியும். அதனால கேட்டாங்க, என்ன யார் உங்களில் என்ன செய்யும் குற்றப்படுத்த முடியும்? இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாத பரிசுத்தராய் பிறந்தது எப்படியோ அப்படியே வாழ்ந்தார். இப்போ முழு மனுக்குலத்தின் பாவமும் அவர் மேல என்ன செய்து சுமத்தப்பட போகுது. நல்லா கவனிங்க. இந்த பாவத்தின் அந்த பாரத்தை, இந்த பாத்திரத்தை அவர் என்ன செய்யறாரு, ஏன்னா பரிசுத்த முழுவல ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்யும் போது அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உறுத்திக்கிட்டே இருக்கும். வேதனை. ஒரு மனுஷன் அவன் செய்த பாவத்தின் பாரத்தையே அவனால சுமக்க முடியாது. முழு மனுக்குலத்தின் பாவத்தின் பாரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல என்ன செய்கிறது, போய். அதனால சொல்றாரு, இதை நான் எப்படி தாங்க போறேன்னு தெரியல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்கபடி செய்யும். அது பாடு வேதனை மாத்திரம் இல்லை, இந்த பாவத்தின் கொடூரத்தை தன் மேல சுமக்கிறத, அந்த வேதனையை தன் மேல சுமக்கிறத அவர் தாங்குவதற்கு, அதுதான் அவர் ஜெபம் பண்றாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா. ஏன்னா பரிசுத்தராக இருந்தார், பரிசுத்தராகவே வந்தார், பரிசுத்தராகவே பிறந்தார், பரிசுத்தராகவே வாழ்ந்தார், கடைசி வரை பரிசுத்தராகவே இருக்கிறார். இந்த பாவ பாரத்தை அவரால் சுமக்க முடியாத ஒரு பாரத்தை சுமப்பதற்கு தான் அந்த இந்த பாத்திரம் என்ன செய்ய, நீங்க கொடுமானால் நீங்கபடி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கழுவுது என்று என்ன செய்தார், ஜெபம் பண்ணினார். அடுத்தபடியாக வாசிங்க அடுத்த வசனம். நோக்கி நீங்க 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 12 சீசர்களும் இயேசு கிறிஸ்துவோடு கூட எப்போதும் அவங்க இருந்தவங்க, ராவும் பகலும் எப்பொழுதும் இருந்தவங்க. கெத்செமனே தோட்டத்துல மாத்திரம் இயேசு கிறிஸ்து தனித்து விடப்பட்டார். அவரை கேட்கிறார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து என்ன செய்ய, ஜெபம் பண்ண. யாருக்காக? கொஞ்ச நேரத்தில் பாடுகளுக்கு உட்பட போகிறார். அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நீங்களும் எனக்காக என்ன செய்ய, நம்மளும் அநேகத்தை கேட்கிறோம் இல்லையா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அநேகத்தை கேட்கிறோம். சிஸ்டர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க என்ன செய்ய, 1 மணி நேரமாவது என் கூட என்ன செய்ய, சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாக விழித்து நான் ஜெபம் பண்ணுங்க. அதான் அவருடைய கேட்கிறாரு. கொஞ்சம் நீ என்ன செய்ய, பேதுரு 1 மணி நேரமாவது என் கூட. ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளவு நண்பரா பழகினாலும், எவ்வளவு உயிருக்கு உயிரா இருந்தாலும், தனிமைன்னு வரும்போது நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. பிதா ஒருத்தர், தேவன் ஒருத்தர் தான் கூட இருப்பார். அதற்கு அடையாளமா தான் இயேசு தனித்து விடப்பட்டார். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலேயே கண்டிப்பா என்ன செய்யும், நிச்சயமா வரத்தான் செய்யும். மறுவசனம் லூக்கா சுவிசேஷத்தை வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 39 47வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 22 அதுக்கு
அதுக்கு முந்தின வசனம் 46. ஒரு தூதன் வந்து அவர் பலப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிங்க. 43. ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன செய்தார்? பலப்படுத்தினார். இங்கே கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து கெத்செமனில அந்த ஜெபத்துல 3 காரியம். முதல் காரியம் என்னது? தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். 2வது தனித்து விடப்பட்டார். 3வது அவரை பலப்படுத்துவதற்கு தேவன் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பினார். கவனிக்கிறீங்களா? உங்களுக்காக எனக்காக பணிவிடை செய்வதற்கு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறாரா இல்லையா? இல்லையா? சொல்றோம். உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அந்த பணிவிடை ஆவிகளை வைத்திருக்கிறார். அதுதான் பைபிள் சொல்லும்போது, இந்த சிறியரில் ஒருவனுக்கு என்ன செய்யாதீங்க, இடங்கள் செய்யாதீங்க, இவருடைய தூதர்கள் பரலோகத்தில் என்ன செய்யறாங்க? பிதாவை தரிசிக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தூதர்கள் வச்சிருக்கிறாங்க. நீ கவனிங்க. அப்போ நம்ம பலப்படுத்துவதற்கு பரலோகத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமா ஒத்தாசை தருவார். நீங்க ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா நீங்க தனித்து விடப்பட்டிருக்கலாம். நீங்க தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா சொல்றேன், நீங்க பலவீனத்தோட போனாலும் கர்த்தர் நிச்சயமா உங்களை பலப்படுத்தி தான் அனுப்புவார். ஜெபத்தை விட்டு எழுந்திருக்கும் போது ஒருவரும் என்ன செய்யறது இல்லை, பலவீனத்தோடு எழுந்திருக்கிறது இல்லை. மாம்சம் பலவீனமா இருந்தாலும் ஆவியில ஒரு பலத்தை தருவாரு. கர்த்தரே பலப்படுத்துவார். கெத்செமனே ஜெபத்துல இந்த 3 காரியங்கள் தான். தேவ சித்தமும், தனிமையும், தேவ ஒத்தாசையும். நிச்சயமா அந்த 3 காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார். தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கவும், தனிமையான நேரத்திலும் பரலோகம் நமக்கு துணை இருக்கும் என்பதையும், தேவ பலத்தினாலே நாம் இடைக்கட்டப்படுவோம் என்பதையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கற்றுத் தருகிறார். இந்த பாடுகளுக்கு போறதுக்கு முன்பதாக, சிலுவை பாடுகளுக்கு போறதுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 இடத்துல அவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். அவங்களுக்கு முக்கியமானதை மட்டும் சொல்லிடுறேன். 2 இடத்துல நியாயம் விசாரிக்கப்படுகிறார். ஒன்று மத விசாரணை, இன்னொன்று அரசு விசாரணை. மத விசாரணையில அவர் மேல 2 குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 59, 60, 61 வசனத்துல இரண்டு பொய் சாட்சிகள் வந்தது. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்று சொன்னான். அப்போ அங்க அவர் மேல சொல்லப்பட்ட முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, தேவாலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளைக்குள்ளே. அவர் சொன்னது தேவாலயத்தை அல்ல, தன்னுடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்து இடித்து போடுங்கன்னு சொன்னது, நீங்க இந்த சரீரத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? இடித்து போட போறீங்க, சிலுவையில் அறைய போறீங்க. அதில் 3ஆம் நாளில் இந்த சரீரம் என்ன செய்யும்? எழுந்திருக்கும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு. 67, 68 வசனத்துல 67, 68, 26, 67 அவருடைய முகத்தில் துப்பி அவரை 63, 64, 65 வசனத்துல அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பெயரிலே சுருக்கமா சொல்லிடுறேன். அதுல சொல்லப்படுது, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? 66வது வசனத்துல 65 வாசிங்க. அது சொல்லும்போது 65, 64, 64.
அவர் சொன்னாரு, நீ தேவனுடைய குமாரன் சொல்லும் போது மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வருஷத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் கொஞ்சம் நேரம் இல்லைனால கொஞ்சம் வேகமா வசனத்தை இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்படி ஆயிடுச்சு. அவர் சொன்னாரு, தேவகுமாரனா இவன் தேவகுமாரன் என்ன தந்தை சொல்றான்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வருஷத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் அவன் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது வருஷத்துல வீற்றிருப்ப சொன்னதுனாலதான் பிரதான ஆசிரியர் வஸ்திரத்தை கிழிக்கிறான். இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான். ஏன் இவன் தேவகுமாரன் சொன்னான், தேவ ஆலயத்தை இடித்து கட்டுப்பேன்னு சொல்றான்னு சொல்லி 68வது வருஷத்துல அவரை நிந்தித்து அவர் மேல துப்பி அவரை என்ன செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். ரோம விசாரணையில, அரசாங்க விசாரணையில பார்த்து முன்பதாக லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1-2 வருஷத்துல இவன் தன்னை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 1-2 வருஷத்துல கொண்டு போய் கிறிஸ்து எனப்பட்ட ராஜா என்றும் இந்த 2 காரியத்தை தான் அவர்கள் சொல்றாரு. இவன் தன்னை ராஜான்னு சொல்றான், கிறிஸ்து என்னப்பட்ட ராஜான்னு சொல்றான், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவர் மேல அரசாங்க குற்றச்சாட்டை சொன்னார்கள். அன்றைக்கு ரோம ராஜாவாகிய அந்த ஏரோது இருந்தான். சரி, இப்போ அந்த காத்து தேசாதிபதியாக இருந்தா ஸ்தோத்திரம். இப்போ ராஜான்னு அரசாங்க குற்றச்சாட்டை இவர் மேல வைக்கிறாங்க. இந்த 2 குற்றச்சாட்டுகளை வைத்து அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய பாடு அந்த ரோம விசாரணை மத விசாரணைக்கு பிறகு அவரை சிலுவையில அடையும்படி அவரை ஒப்பு கொடுக்கிறார்கள். முதல்ல அவர்கள் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இயேசு கிறிஸ்து வாரினாலே பிலாத்து அவரை அடிப்பித்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் இந்த வசனம்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். இந்த வசனம் என்ன செய்தது, அன்றைக்கு நிறைவேறினது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக இவன் என்ன செய்யறான், பிலாத்து இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடிப்பிப்பதற்கு அவன் என்ன ஒப்பு கொடுக்கிறான், வாரினால் அடிப்பித்தான். சரி, நீங்க படங்கள்ல பார்த்துருக்கிறீங்க, அந்த வாரில அந்த முள் வைத்து அந்த அவருடைய சரீர முதுகெல்லாம் என்ன செய்தது, பிக்கப்பட்டது. இத்தனை கொடூரமான காரியங்களை அவ என்ன செய்தார், அனுபவித்தார். வாரினால் அடிக்கப்பட்ட. ஏன், குற்றம் இல்லாத அவரை யாரை அடிக்கணும்? ஒரு குற்றவாளிய அடிப்பது நியாய பிரமாணத்தின்படி, வேத அதாவது சட்டத்தின்படி ஒரு குற்றவாளி என்ன செய்யணும், அடிக்கப்படணும். கவனிக்கிறீங்களா? ஒரு குற்றவாளி அடிக்கப்படணும். யாருக்கு வாரினால் அடிக்க அந்த தண்டனை கொடுப்பார்கள்னா, குற்றத்தை செய்தவர்கள் வாரினால் அடிப்பிக்கப்படுகிறது. அது நீதி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரமாக அவர் வந்து ஆமா அது என்ன செய்த ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க ஏசாயா 53ல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, 4வது 5வது வசனத்துல அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு அவர் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று. அவர் யார்? நம்முடைய குற்றங்களுக்காக, நாம் செய்த பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அடிக்கப்பட்டார். அப்ப அந்த மாறினால் தண்டனை, நாம செய்த தண்டனைய
அதாவது இன்னும் சொல்ல போனா நியாயப்பிரமாணம் ஒரு பாவிக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்து தன் மேல ஏற்றுக்கொண்டார். ரெண்டாவது, அந்த பாடுகள்ல ரொம்ப முக்கியமானது அப்படி தலையிலே சூட்டப்பட்ட முள்முடி. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை அங்கே அவருக்கு என்ன செய்கிறது, முட்களினால் ஒரு கிரீடம் சூட்டப்பட்டு அவருடைய தலையில என்ன செய்கிறது, வைக்கப்படுகிறது, கோலினால் அடிக்கப்படுகிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே ஏதேனில வந்த சாபம், அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அந்த சாபத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிரசிலே முள்முடியாக அவர் என்ன செய்தார், சூட்டி கொண்டார். அதுவும் ஒரு அகோரமான ஒரு காரியம். அந்த முள்முடியுடைய அந்த முள்ளுடைய நீளம் இதெல்லாம் ரொம்ப அகோரமான காரியங்கள். அதை சிரசிலே அவர் சூட்டி கொண்டார். மூன்றாவதாக அவர் சிலுவை சுமந்து அவர் சென்றார். அப்படிதானே 17-18வது வசனத்துல அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து அவர் என்ன செய்தார், அவர் போனார். நம்முடைய சிலுவைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பாவத்திற்காக அவர் சிலுவையை அவர் சுமந்தார். கல்வாரி சிலுவையை கொண்டு அவர் என்ன செய்தார், அறியப்பட்டார். சரி, இப்போ ஒரு முக்கியமா சுருக்கமா சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட போது ஒரு 8 வகையான கூட்டங்கள் அவரை சுற்றி இருந்தது. என்ன கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்ட போது அவரை சுற்றி இருந்த 8 வகையான கூட்டங்கள் அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. முதல் கூட்டம் மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலே, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 54வது வசனம், மார்க்கு 14:54, பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். கவனிக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடு மரணங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் தானே ஒரு கூட்டம் என்ன செய்ததுன்னா பேதுருவோடு கூட நெருப்பை வளர்த்து கொண்டு அந்த நெருப்பிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தது. இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டு குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிற கூட்டம் இருக்கிறது. கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டு அதிலே வருகிற ஆசீர்வாதங்களை வைத்துக் கொண்டு அதிலே வருகிற மேன்மைகளை வைத்துக் கொண்டு அதிலே வருகிற பதவிகளையும் பவுசுகளையும் வைத்துக் கொண்டு அதிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் இன்றைக்கும் காணப்படுகிறது. அந்த கூட்டத்தில் இருப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, அவர் மரணத்தை சுதந்திரிக்கவில்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ அந்த பக்தி குளிர் காய்வதற்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக எதையும் இழப்பதற்காக எதையும் சகிப்பதற்காக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? குளிர் காய்வதற்காக கிறிஸ்தவ வேஷத்தை தரிப்பது அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம் போதிக்கிற காரியங்கள். நான் சொன்ன காரியம் வழங்கலாம் உங்களுக்கு குளிர் காய்வதற்காக. இந்த உலகத்திலே பசியினாலும் சரி, பட்டினினாலும் சரி, தாகம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, வெயிலானாலும் சரி, காடானாலும் சரி, மேடானாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் ஆண்டவருக்காக, என் கர்த்தருக்காக, என் கிறிஸ்துவுக்காக எதையும் நான் சகிப்பேன் சொல்கிற அந்த கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே அன்றி கிறிஸ்தவத்தை வைத்துக் கொண்டு பக்தியை வைத்துக் கொண்டு இயேசுவின் நாமத்தை வைத்துக் கொண்டு நாம் சொகுசா வாழ்வதற்கும் குளிர் காய்ந்து கொண்டு இருப்பதற்கும் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபடவில்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் இந்த குளிர் காய்கிற கூட்டத்துல இருக்கக்கூடாது. சிலுவை உபதேசங்கள் எனக்கு குளிர் காய்வதற்கு அல்ல, வேதம் கொடுக்கிற உபதேசங்கள் எனக்கு குளிர் காய்வதற்காக அல்ல, இந்த உலகத்திலே நான் சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல. நான் உம்மோடு கூட நான் எத்தனை காரியங்களை நான் சகிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்க என்னை பலப்படுத்தும்.
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுதான் முதல் கூட்டம். பேதுருவோடு கூட ஒரு கூட்டம் அங்கே குளிர் காய்ந்து கொண்டு இருந்தது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39 வசனத்திலிருந்து 43 வரை தங்கள் தலைகளை துலுக்கி தூசித்தார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது அவன் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசி. பார்த்தீங்கன்னா வசனத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 39வது வசனத்திலிருந்து அவங்க போகிற வருகிறவர்கள் எல்லாம், வழியில் நடந்து போகிறவர்கள்லாம் தங்களை தலைகளை துலுக்கி, இவன் தேவாலயத்தில் இருந்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறான் என்று சொன்னானே, அவனையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவரை தூஷித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அரைச்சிட்டோன்னு சொல்லி ஒரு கூட்டம் என்ன செய்துன்னா குதூகலிச்சது. குளிர் காய்ந்த ஒரு கூட்டமும் குதூகலித்த ஒரு கூட்டமும் இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் சிலுவையில அறைந்து இன்றைக்கும் குதூகலித்துக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் இருக்கதான் செய்யுது. கவனிக்கிறீங்களா? நீங்களும் நான் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்து அதை கொண்டாடுகிற கூட்டங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு விலையேற பெற்ற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம துச்சமா நினைக்கும் போது, அந்த ரட்சிப்பை அதுக்கு தகுந்தா போல் வாழாம இருக்கும்போது அவரை நாம என்ன செய்யணும் அப்படின்னா திரும்பவும் அவரை ஏளனப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம், பரியாசப்படுத்துகிறோம். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. இதுதான் ஆண்டவரை அங்க பார்த்து குதூகலித்த கூட்டம். ஸ்தோத்திரம். பரியாசம் பண்ணின கூட்டம். நீங்க கேட்கலாம், நான் என்னையா பரியாசம் பண்ண? வசனம் தெளிவா சொல்கிறது. அவரை எந்த வகையிலும் நம்ம மறுதளித்து போனா அவரை திரும்பியும் மறுபடியும் என்ன செய்யறோம்? சிலுவையில அறைந்து அவரை என்ன செய்யறோம்? பரியாசம் பண்ணுகிறோம். வசனத்தின்படி நடக்கன்னா அவருடைய கற்பனைகளின்படி நடக்க அவரை பரியாசம் பண்ணுகிறோம். சரி, மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சீக்கிரமா போவோம். மத்தேயு சுவிசேஷம் அவர் சீட்டு போட்டு வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். மூன்றாவது கூட்டம் சிலுவை முன்பதாக ஒரு கூட்டம் இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை பங்கு போட்டுக் கொள்கிற கூட்டம். நீங்க கவனிக்கிறீங்களா? அவருடைய வஸ்திரத்தை பங்கு போட்டுக் கொள்கிற கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. அவருடைய நாமத்தை சொல்லி உலக ஆதாயத்தை பங்கு போட்டு கொள்கிற கூட்டங்கள் இருக்கிறது. ஏன் கவனிக்கிறீங்களா? இன்றைய உலக ஆதாயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, எனக்கு லாபமாய் இருந்தது எவைகளோ அதை கிறிஸ்துவுக்காக நஷ்டமோ குப்பையுமாக கிறிஸ்தவத்தை பங்கு போட்டு கொள்கிற அப்படி வஸ்திரத்தை பங்கு போட்டு கொள்கிற கூட்டத்துல நாம என்ன செய்யக்கூடாது? நிச்சயமா இருக்கவே. நான் சொல்ற காரியத்தை வழங்குதான் உங்களுக்கு. பங்கு போட்டுக் கொள்கிறதுனா ஏதாவது ஒரு ஆதாயம், அந்த வஸ்திரத்துல ஏதாவது ஒரு ஆதாயம் இன்னைக்கு இருக்குதா? கிறிஸ்தவ வட்டாரத்துல இருக்குதா? ஸ்தோத்திரம். என்ன ஆதாயம் கிடைக்குது? அந்த ஆதாயத்துக்காக அல்ல. ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்காக மறிக்க நேர்ந்தாலும் என்ன செய்யணும்? எதை இழக்க நேர்ந்தாலும் அவருக்கு உறுதியா பின்பற்றி வரணும். ஆமென் சொன்னாங்க கரங்களை உயர்த்தி. எதையாவது ஒண்ணு அவர்கிட்ட எதிர்பார்த்து அல்ல. அந்த கூட்டம் தான் அவருடைய வஸ்திரத்தை பங்கு போட்டது இருக்குன்னா என்னத்தையாவது ஒண்ணு என்ன செய்யணும்? என்னத்தையாவது ஒன்றை எதிர்பார்த்து அல்ல, என்கிட்ட இருக்கிற என்னத்தையும் இழப்பதற்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். வஸ்திரத்தை பங்கு போடுகிற கூட்டம் அதுதான். என்ன கிடைக்கும்? சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க உண்மை பின்பற்றுறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்ங்கிறதுக்காக அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுவது.
உங்களுக்காக என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இழப்பதற்கும் நான் தயாரா இருக்கேன்னு சொல்கிற அந்த கூட்டத்தை தான் தேவன் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இன்னொன்று, வஸ்திரத்தை பங்கு போட்ட கூட்டம் ஒன்று, வஸ்திரத்தை விட்டு ஓடின கூட்டம் ஒன்று. வாஸ்து பார்த்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 14:51-52 ஒரு வாலிபனை பிடித்து அவருடைய சிலுவையை சுமக்கும்படி பலவந்தம் பண்ணும்போது அதற்கு முன்பதாக அந்த வசந்த வாசிங்க மார்க்கு 14:51-52 ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மையை கொடுத்து கொண்டு அவர் பின்னே போனால் அவனை என்ன செய்தார்கள், பிடித்தார்கள். அவன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாக அவர்களை விட்டு என்ன செய்தான், ஸ்தோத்திரம். அப்போ வஸ்திரத்தை பங்கு போட்ட ஒரு கூட்டம், வஸ்திரத்தை விட்டு ஓடி போகிற ஒரு கூட்டம். இது யார் அப்படின்னா, அந்த முந்தின வசனம் சொல்லுது, அந்த வாலிபன் ஒரு துப்பட்டியை மட்டும் வேலை போட்டுட்டு அவரை பின்னே என்ன செய்தான். கவனிக்கிறீங்களா? போட வேண்டிய அஸ்திவாரத்தை, போட வேண்டிய ரட்சிப்பை, போட வேண்டிய சத்தியத்தை போடாம வெளிவேஷத்தை போட்டு திரிகிற ஒவ்வொருவருமே துப்பட்டியும் பறிக்கப்படும், நிர்வாணமாக ஓடுவார்கள். ஒரு நாள் வரும் கண்டிப்பா. நான் சொல்ற காரியம் வழங்குதான் உங்களுக்கு. ஒரு வாலிபன் வெறும் துப்பட்டியை மாத்திரம் போட்டுட்டு அவருக்கு பின்னாடி போனான். இன்னைக்கு ஒரு கூட்டம் வெறும் துப்பட்டியை மாத்திரம் போடுது. ஸ்தோத்திரம். கிறிஸ்தவங்கிற பெயருங்கிற துப்பட்டியை மாத்திரம் போடுது. ஆனா அந்த ஒரு உபத்திரமும் வரும்போது அந்த ஒரு துப்பட்டியை தூக்கி எரிச்சிட்டு நிர்மலமாய் ஓடி போகிற ஒரு காலங்கள் நிச்சயமா வரத்தான் போகிறது. நீங்களும் நானும் அப்படி எரிந்துட்டு போகிற கூட்டத்துல இல்லை. ஸ்தோத்திரம். வஸ்திரத்தை பாதுகாக்கிற, ரட்சிப்பின் வஸ்திரத்தை பாதுகாக்கிற, கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த நீதியின் வஸ்திரத்தை பாதுகாக்கிற கூட்டத்தோட நாம இருக்கணும். கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வஸ்திரத்தை பங்கு போட்ட ஒரு கூட்டம் ஒன்று, வஸ்திரத்தை விட்டு ஓடின ஒரு கூட்டம் ஒன்று. இன்றைக்கும் அப்படிதான். இன்றைக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, இன்றைக்கு ஒரு சின்ன பாடு, சின்ன போராட்டம்னா ரட்சிப்பு வேண்டாம், ஆண்டவரே வேண்டாம் சொல்லி ஓடுகிற கூட்டம் இருக்குது. இல்லையா? என்ன உபத்திரம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும் அதை சகிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாரா? சரி, முக்கியமான காரியங்கள் சீக்கிரம் கர்த்தருடைய பந்தி வேற இருக்குது. வஸ்திரத்தை விட்டு என்ன கூட்டம், வஸ்திரத்தை பங்கு போட்ட ஒரு கூட்டம், அவரை அகற்ற துடித்த ஒரு கூட்டம். யோவான் சுவிசேஷம் 19:15 இவனை அகற்றும், இவனை அகற்றும் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அது வாசிங்க வசனத்தை. யோவான் சுவிசேஷம் 19:15 அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று என்ன செய்தார்கள்? ஒரு கூட்டம் அவரை அகற்ற துடிக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக பிரகாரமாக இன்றைக்கும் ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்தையும், கிறிஸ்தவர்களையும், கிறிஸ்துவனுடைய வாசனையையும், கிறிஸ்தவ மதத்தையும், மார்க்கத்தையும் இந்த உலகத்தை விட்டே அகற்ற வேண்டும் என்று ஆரம்பம் முதல் இந்நாள் வரை அது கங்கணம் கட்டிக் கொண்டு செயல்பட்ட கூட்டங்கள் எல்லாம் ஒன்றில்லாமல் போய்விட்டது. என் தேசத்திலும் அப்படிப்பட்ட கூட்டங்கள் கிறிஸ்தவர்களே இல்லாத ஒரு நிலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்தவம் தலைமுறையா என் தேசத்துல தேவனை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கும். சபை தலைமுறையா தேவனை ஆராதித்துக் கொண்டுதான் இருக்கும். அதை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது. சிலுவையிலே அகற்றும் சொன்னாலும் அந்த சிலுவை எனக்கு கொடி பறந்து கொண்டு இருக்கிறது. தேசங்களிலும் ராஜ்யங்களிலும் பறந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை அகற்ற துடிக்கிற கூட்டங்கள் தோற்று போகும். ஆனா இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கிறது, அவரை விட்டு அகன்று போகிற ஒரு கூட்டம். மத்தேயு சுவிசேஷம் 26:56 எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 26:56 ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனம் நிறைவேறும்படி சீசர்கள் எல்லாரும் அவரை விட்டு என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். அவரை அகற்ற துடித்த ஒரு கூட்டம், அவரை அகன்று போன ஒரு கூட்டம், அவரை விட்டு அகன்று போன ஒரு கூட்டம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்லும்போது, இந்த மாம்சத்தை புசித்த ரத்தத்தை பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது, இது கடினமான உபதேசம், யார் கேட்பார் என்ற ஒரு கூட்டம் அன்றைக்கே விலகி போனது. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வேத சத்தியங்களை சொல்லும்போது, இன்றைக்கும் வசனம் இப்படித்தான் இருக்குது, இப்படித்தான் வாழணும், இதுதான் நடைமுறை,
இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். இப்படி போனாதான் இந்த இடுக்கமான வாசல் வழியா தான் உட்பிரவேசிக்க முடியும் சொல்லும்போது அநேகருக்கு அது இடராக இருக்கிறது. அநேகர் அதை கை கொள்ள முடியாமல் அவரை விட்டு என்ன செய்கிறார்கள்? அகன்று போகிறார்கள். நீங்களும் நாங்களும் அகன்று போகிற கூட்டத்தில் இல்லை, அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்கிற ஒரு கூட்டத்தில் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை காரியங்கள் வந்தாலும் அவரை விட்டு அகன்று போவதற்காக இல்லை. ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி நடக்காததான் இனி நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி நடந்த காரியத்துல ஆண்டவர் நம்ம என்ன தனியா விட்டுட்டாரா? இதுக்கு முன்னாடி நடந்த காரியத்துல நம்ம கைவிட்டாரா? திக்கற்றவர்களா விட்டாரா? ஒருபோதும் விடாம இதுவரையிலும் காத்தவர், இனியும் காக்க வல்லவர். நம்ம அகற்று போகிற கூட்டத்தில் இல்ல, அவரை அண்டி கொள்கிற கூட்டத்தில் இருப்போமாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்னொரு கூட்டங்கள் இருக்கிறது, வேத வசனத்தை அறியாத ஒரு கூட்டம். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 47, 47, 48, 49 வசனங்களிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46, 47, 48, 49 வசனங்களிலே வாசிங்க. இங்க பார்க்கிறோம், அங்கே ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து ஏலி லாமா சபத்கானி என்று கூப்பிட்டார். அப்போ அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு காடி எடுத்து அவருடைய என்ன செய்தான்? காடி எடுத்து ஒரு கோயிலே அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர் சொன்னா, ஒரு எலியா இவனை வந்து ரட்சிக்க வருவனோ என்று பார்ப்போம். அவர் சொன்னதின் அர்த்தம் இவனுக்கு புரியவில்லை. அவர் சொன்னார், ஏன் தேவனே என்னை கைவிட்டு? அத்தனை பேருடைய பாவங்களும் முழு உலகத்தின் பாவங்களும் தன் மீது சுமத்தப்படும் போது, பிதாவுடைய முகம் தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்பட்ட போது அவர் கதறுகிறார், ஆண்டவரை ஏன் கைவிட்டேன் என்று சொல்லி. அவருடைய கதறலையும் சத்தியத்தின் வசனத்தையும் அறியாத இந்த மனுஷன் சொல்லுறான், ஒரு எலியா வந்து இவனை ரட்சிக்கிறாரா பார்ப்போம். இன்றைக்கும் சத்தியத்தை பிரசங்கிக்கும் போது அந்த சத்திய வசனம் என்ன சொல்கிறது, சத்தியத்தின் ஆழத்தை அறியாத கூட்டமா இன்னைக்கு நாம இருக்கக்கூடாது. இல்லையா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரமா. சத்திய வசனத்தை சத்திய ஆவியானவர் நமக்கு தருகிறதாங்க. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரிசுத்த வேத வசனத்தை நாம் விளங்கி கொள்வது அரிதான காரியம். அது நமக்கு அது அகத்தியமா, அது வந்து நமக்கு அந்நிய காரியமா தான் தெரியும். வேத வசனத்தை அறியாதவர்களாக தப்பு அர்த்தமாக கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட துருபதேசங்கள் அதிகமாய் பெருகி வருகிறது. எச்சரிக்கையாக கவனமாக இருப்போம். வேத வசனத்தை அறியாத கூட்டம் வேத வசனத்தை நிறைவேற்றின ஒரு கூட்டம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:27 அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? அதிகாரிகளும் அறியாமலும் அறியாமலும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சிலுவை பாடுகள், அதனுடைய மரணங்கள் எல்லாமே வேத வசனத்துல என்ன எழுதப்பட்டதோ அதை அப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள்? நிறைவேற்றினார்கள். யாரு? பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள் எல்லாருமே அப்படியே நிறைவேற்றினாங்க. நமக்கு தெரியல இது நம்ம வேத வசனத்தை தான் நம்ம நிறைவேற்றுகிறோங்கிறத அவர் விளங்கி கொள்ளாமையே வேத வசனத்தை என்ன செய்தார்கள்? நிறைவேற்றினார்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. அவர் ஒரு பக்கம் அதை நிறைவேற்றினார்கள். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. இந்த வேதம் அட்டையில இருந்து அட்டை வரை பல தீர்க்க தரிசனங்களை, பல சரித்திரங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட சம்பவங்கள் அநேகம் நடந்திருக்கிறது, அநேகம் நடக்க இருக்கிறது, நடக்க போகிறது. அதற்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் இந்த வேத வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. இந்த தீர்க்க தரிசனங்கள் கடைசி வர, கடைசி எழுத்தின் உறுப்பு வர கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அந்த நிறைவேற்றப்படுவதற்கு நீங்களும் நானும் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு காரியங்கள் 8 கூட்டங்கள் சொன்ன, குளிர்காய நினைத்த கூட்டங்கள்,
குதூகலித்த கூட்டங்கள், வஸ்திரத்தை பங்கு போட்ட கூட்டங்கள், வஸ்திரத்தை விட்டு போன கூட்டங்கள், அகற்ற துடித்த கூட்டங்கள், அகன்று போன கூட்டங்கள், வேத வசனத்தை அறியாத கூட்டங்கள், வேத வசனத்தை நிறைவேற கூட்டங்கள். இவ்வளவு இருந்தாலும் இத்தனை பாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காகப்பட்டார்? முதலாவது ஏசாயா 53:4-5. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஸ்தோத்திரம். அப்போ இத்தனை பாடுகளை யாருக்காக? அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் என்ன செய்தார்? சுமந்திருக்கிறார். நீங்களும் நானும் பட வேண்டிய பாடுகள், நீங்களும் நானும் அடைய வேண்டிய துக்கங்கள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார், சுமந்து தீர்த்துட்டாரு. இனி நீங்களும் நானும் அந்த பாவத்தின் பாடுகளையோ பாவத்தின் துக்கத்தையோ சுமந்து தீர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை சுமந்து தீர்த்தார். இரண்டாவதாக அது ஏன் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 2 தீமோத்தேயு 2:14. 11வது வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:11. அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம். கவனிக்கிறீங்களா? எல்லாத்தையும் விட்டுருங்க. அந்த கூட்டம் ஓடிச்சு, இந்த கூட்டம் ஓடிச்சு, எல்லா கூட்டமும் ஓடி போட்டோம். நீங்க இருக்க வேண்டிய கூட்டத்துல நீங்க இருங்க. இப்போ முதல் காரியம் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனே, நான் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட என்ன செய்வோம்? பிழைத்தும் இருப்போம். அடுத்த வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். திரும்ப முதல் வசனத்தை சொல்லுங்க, அவரோடு கூட மரித்தோம். இன்னைக்கு என்னது? இயேசு கிறிஸ்து. நீங்க கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக இங்கதான் இருக்கிறீங்களா? எல்லாம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு அவரு நாமும் மரிக்கணும்னு சொல்லுது இல்லையா? மரிக்கணுமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சிலுவைய உங்க சிலுவையில அப்படியா? அவர் பாடுபட்ட சிலுவையில மரித்தாரு. நான் திரும்ப வரேன். இப்ப அடுத்த வருஷம் இருக்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட என்ன செய்வோம்? பாடு அவரோடு கூட மறிக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்கிறேன். உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் சுயத்துக்கும் மறிக்காதவன் கிறிஸ்தவனே இல்லை. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்ல, இங்கே கவனிக்கிறீங்களா? குட் ஃப்ரைடே உண்மையா அனுஷ்டிக்கணும்னா அவர் நமக்காக மரித்தார், அது ஒரு பக்கம். இன்னொன்னு, பாவத்துக்கு நீங்களும் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா தெளிவா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா ரோமர் ஆறாவது வசனத்தை வாசிங்க. பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்ம பழைய மனுஷன் சிலுவையில அறியப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. நீங்க கவனிக்கிறீங்களா? சொல்லுது,
பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக அப்படி பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி. நம்மளாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோமா? நீங்க கவனிக்கிறீங்களா? பாவத்துக்கு மரிச்சிருக்கிறீங்களா? ஐயா, சீரியல் பாவமா பாவம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம கார்புத்தர வீட்டுக்கு போறது பாவமா பாவம் இல்லையா? பாயடி சண்டை போடுறது பாவமா பாவம் இல்லையா? இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அவங்க முதல்ல காவிக்காம இருக்கும், அது பாவமா பாவம் இல்லையா? பாவத்துக்கு செத்துருக்கீங்களா? பாவத்துக்கு செத்தா ஏன் பாவத்துல இருக்கிறீங்க? பாவத்துக்கு செத்த நான் அந்த பாவத்துல இருந்தா என்னால மோகடு பேச முடியாது, பேச முடியாது. சரி, பாவத்துக்கு மரித்தனா அது என்ன செய்கிறான்? மரித்தவன் பாவத்துக்கு நீங்களாக்கி என்ன செய்திருக்கிறான்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறான். ஆனா உண்மையில இன்னைக்கு பாதி பேர் அடிமைப்பட்டுதான் கிடக்கிறாங்க. கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிற நாம அநேக காரியம் நமக்கு மரணத்தை கொண்டு வருது. மாம்ச சிந்த அது மரணம். கவனிக்கிறீங்களா? மாம்ச சிந்த மரணம். ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இல்லை அப்படின்னா சும்மா பைபிள் தூக்கிட்டு வந்துட்டா காணாது. ஆவிக்குரிய சிந்தை சத்தியத்தின்படி நடக்காதவன் அவன் பாவத்துக்கு சாகல. அவன் பாவத்துக்கு சாகல. ஞானஸ்நானம் எடுத்தாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாலும் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை அப்படின்னா அவன் இன்னும் என்ன செய்யலாம்? பாவத்துக்கு இன்னும் சொல்ல போனா இன்னும் அதில் பாடுகளை சகிப்பதற்கு கர்த்தர் நமக்கு என்ன செய்யறார்? இன்னைக்கு காலையில கொஞ்சம் அதாவது காலையில எனக்கு ஜோம் பண்ணும்போது சில நேரங்களில் ரொம்ப போராட்டங்கள் சரீரத்தில், சில பலவீனத்தை நிமித்தம் சில போராட்டங்கள். அதாவது காலையிலே எழுந்திரிச்சு 1 மணி 2 மணி இருக்கலாம் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா சிந்தனை அளவில் பயங்கர போராட்டங்கள், பயங்கர காரியங்கள். அப்போ நான் நினைச்சேன், சரி நமக்கு நம்ம சரீரம் ஒத்துழைக்கலை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய நேரத்தில் அந்த ஜபத்தைலாம் விட்டுருக்கேன். அதிகாலையில் எழுந்திரிச்சு 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது. இன்னைக்கு அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு ஆண்டு சமயத்தில் உட்காந்துட்டு மாதிரி சொன்னார், கை காலில் ஆணி, தலையில் முள்முடி, இரவெல்லாம் விசாரணை, முதுகில் எல்லாம் அடிப்பட்ட காயம், காலை வைக்கிறதுக்கு கூட வழி இல்லை, தொங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா இவ்வளவு நிதானமா இத்தனை ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் தேவ சித்தத்தை நிறைவேற்றி நீ யோசித்து பாருங்களேன். ஒரு சின்ன வேதனை நமக்குள்ள இருந்தா, ஒரு காய்ச்சலோ ஒரு தலைவலியோ இருந்தா பக்கத்துல மனுஷ பையன் வர முடியாது, சீறி எழுவோம். ஒரு சின்ன வேதனை ஒரு இதுனா, ஆனால் ஆண்டவர் அத்தனையும் சகிச்சு ஒரு வெற்றியா செய்து முடித்தா, ஏப்பா உனக்குலாம் அந்த ஜெயத்தை தரமாட்டேதான் ஆண்டவர் என்ன கேட்டது போல இருந்தது காலையில. நான் உங்களுக்கு சொல்றேன், எனக்கு பாட்டு மரணங்களை நினைவு கூறுறீங்களே, நீங்க எந்த நிலைமையிலும் உங்க சரீரம் பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாதிக்கப்பட்டது போல அவ்வளவு வேதனை, அவ்வளவு ஆணிகளை உருவ குத்துற அளவிற்கு நமக்கு முள்முடிய சரசுல சூட்டல, நமக்கு கால் கைகள்ல ஆணிகள் கடவப்படலை. அந்த நேரத்திலும் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்த அந்த தேவனை தான் நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தேவன் நமக்கு பலத்தை தருவார். எழுந்திருப்போம் ஆண்டு
ஆண்டுடைய சமயத்துல. அதனால ஒருவரும் சொல்ல முடியாது எனக்கு மாம்சம் எனக்கு ஒத்துழைக்கலைன்னு சொல்லி. எந்த ஒரு வேதனை எந்த ஒரு நிலைமையிலையும் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்ய, அவரோடு கூட அந்த காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு உடைய பாடு மரணங்களை நாங்கள் நினைவு குறைக்கிறோம்ப்பா. என்னுடைய மாம்சத்துல பல பாடுகளை அனுபவிக்கிறோம், பல வேதனைகளை அனுபவிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் தவறி விடுகிறோம். ஆண்டவரை எங்களை தயவாய் மன்னிப்பீராக. என்னுடைய சரீரத்தில் ஒரு பக்கம் பாவம் இந்த சரீரத்தை ஆண்டவரே அது மேற்கொண்டு விடாதபடி, ஒரு பக்கம் பலவீனங்கள் மேற்கொண்டு விடாதபடி, இந்த ரெண்டு காரியங்களுக்காக கரங்கள் உயர்த்தி ஜெபப்படுமா. ஒன்று பாவம் சரீரத்தை எந்த வகையிலும் வச்சுட்டு விடாதபடி, ஒன்று பலவீனம் ஐயோ அது முடியாதுன்னு இல்லை. இந்த ரெண்டையும் வெற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாங்க. இந்த ரெண்டையும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெற்றி செய்வார். திரும்பவும் சொல்கிறேன், பாவம் இந்த சரீரத்துல பாவம் ஆளுகை செய்யாதபடி. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயங்களும் ஆமென் ரத்தத்தினால ஆமென் அவைகள் வாதிக்கப்பட்டது உங்களுக்காக எனக்காக. ஆமென். ஒருவேளை நம்முடைய சரீரம் கூட அதை செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து சரீரத்தில் அடைந்த ஆக்கினையை நாம அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த முடியும். அதே போல பலவீனங்கள் அப்படி எந்த பலவீனமானாலும் சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் இருக்க முடியும். வாழ்வோ சாவோ எதுதான் இருக்க முடியும். அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆசீர்வாதமான நேரத்திற்காக நன்றிப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரியிலே மறித்தீர். இந்த உலகத்திலே பாவத்திற்கு நாங்கள் மறித்து நீதிக்கு பிழைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்கள் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.